இங்க நம்ம ஹீரோ ரிலேட்டிவ்ல ஒரு தாத்தா இறந்து போயிட்டாங்கன்னு டெத்துக்கு போறாரு. அங்க போன இடத்துல அங்க ஒரு பொண்ணை பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்காங்க. அதனால அந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறப்ப அந்த பொண்ணே இவன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. உன் பேரு பிரகாஷ் தானே, அத்தையும் மாமாவும் எப்படி இருக்காங்க, என்ன உனக்கு தெரியுதான்னு கேக்குறாங்க. இப்படியே பேசிட்டே இருக்கும் போது இவனோட நம்பரையும் அத்தையோட நம்பரையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த இறந்து போன தாத்தாக்கு கடைசியா இறுதி சடங்கு பண்ணும் போது அந்த தாத்தாவை ஒரு சின்ன பையன் தள்ளி விட்டுறான். இதனால அந்த சின்ன பையனோட அப்பா வந்து அவனை பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து அந்த பையனை தூக்கி வச்சுக்கிறா. ஆக்சுவலா அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணோட பையன் தான். இதெல்லாம் பாக்குற பிரகாஷுக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ரொம்ப பல்ப் ஆகிடுது. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது அந்த பையனுக்கு நிறைய கதைனா சொல்லி அவன் கூட விளையாடிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவனை அவன் ரூம்ல போய் தூங்க சொல்லுன்னு சொல்றான். ஆனா அந்த குட்டி பையன் நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்றான். அதனால ரொம்ப கோபமாகி அந்த குட்டி பையன் கூட பார்க்காம அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என்கிட்ட வரணும், அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். மறுபடியும் அந்த குட்டி பையனை போய் விரட்டிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணால ஆத்திரம் தாங்க முடியாம கையில இருக்கிற பொருளை வச்சு அவன் மண்டையிலேயே அடிச்சிடுறா. அவ தலையில அடிச்சதுல அவன் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.